இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதோஷம், அப்புறம் செவ்வாய்க்கிழமை, அதனால் இன்றைக்கி சாம்பார் தான் வழக்கம் போல். சாம்பார் பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வச்சோம்னா முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் காயும் நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். பிள்ளைங்க வந்து முருங்கைக்கீரைலாம் எனக்கு கொடுத்தாலுமே அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது. அதனால் சின்ன பொண்ணுக்கு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கு அதுவும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கிட்ட காய் என்னென்ன காய் போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், அப்புறம் கேரட்டு, கத்திரிக்காய், எல்லா காயுமே போட்டு இன்றைக்கி சாம்பார் தான். இப்போ பார்த்திங்கன்னா காயை நல்லா வதக்கி விட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூளும் சாம்பார் தூளும் போட்டு புளி கரைச்சி ஊற்றி நம்ம இப்போ காயை வேக விட போகிறோம். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா நம்ம தடபுடல் தான் சமைக்கணும். நான் மத்தியானம் இது பண்ணலை, காலையில் வந்து டிஃபன் கொடுத்து விடணும், பாப்பாங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணுன்றக்காண்டி காலையிலே சமைச்சாச்சு. காலையிலே சமைச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா. காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு அதில் ஊற்றி குழம்ப நல்லா கூட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு சும்மா நார்மலாக எண்ணெயை ஊற்றி வெறும் கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு மசால் பொடி போட்டு தாளிச்சோம்னா போதுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி வேக விட வேணாம், எண்ணெயிலே வெந்துடும், சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாட்டில் சாம்பார் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் மேலாப்பில் நல்லா ஒரு கரண்டி சாம்பார் ஊற்றி விட்டோம்னா மதியானம் சாப்பாடு ட்ரை ஆகாமல் இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடையில. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வச்சிடலாம். ஆனால் என் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டாங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கீரை ஐட்டமே இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு விட்ருவோம், சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர்மெலன் சீசன் வந்துருச்சு. இப்போ வாட்டர்மெலன் கேட்டனால பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸும் வாட்டர்மெலன் எடுத்து வச்சாச்சுங்க. லஞ்ச் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.